Hi, hello guys, welcome back to our channel Mugi. So, இது வந்து பாத்தீங்கன்னா just ஒரு Q&A section தான். Instagramல நம்மள ஃபாலோ பண்றவங்க தெரிஞ்சுக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா monthly once or வந்து 2 months ஒருக்க வந்து பாத்தீங்கன்னா Instagramல இந்த மாதிரி போஸ்ட் போட்டு நீங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சரை வந்து உங்க ஐடி மென்ஷன் பண்ணிட்டு நான் YouTubeல வீடியோ பண்ணுவேன். லாஸ்டா ப்ரீவியஸா கூட இது மாதிரி 2 times or 3 times போட்டுருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு செஷன் தான் இது. வழக்கமாக பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஒரு 10-15 கொஸ்டின் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 53 கொஸ்டின் வந்திருக்கு. அவ்வளோதான் எப்படா சொல்லுவேன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறேன். ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகிற மாதிரி சின்ன விஷயம், நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே நம்ம Instagram ஐடி வந்து இதில் எப்படி போடுறேன் அதையும் போய்ட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி Q&A செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேட்கலாம். அதை நான் வந்து இங்கே நான் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் பண்ணும்போது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து நீங்கள் எது பார்த்து பண்ண வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் யார் கேட்டது பார்த்தீங்கன்னா தானோஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னன்னா வந்து யங் ரைடர்ஸ் வந்து உங்களோட அட்வைஸ் என்ன, அதாவது எந்த ஏஜ்லேருந்து நம்ம வந்து சோலோ ஆர் குரூப் ரைட் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது ஒன்றா எந்த ஏஜ்னு பர்டிகுலர் கிடையாது. குறிப்பாக வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த ஏஜ், அதுக்காக வந்து லைசன்ஸ் எடுத்த உடனே நம்ம வந்து லாங் ரைட்ஸ் போயிடலாம் அப்படி போகாமல் நீ ஒரு பைக்கை வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு இதை ஹேண்டில் பண்ண முடியும், சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா மட்டுமே ரைடு போக. லைசன்ஸ் இருக்குது, பைக் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு சடனாக வந்து அது ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி பெரிய லாங் ரைட்ஸில் வந்து போகாது. அது என்னோட சின்ன அட்வைஸ். ஸோ ஒரு ஷார்ட் ரைட்ஸ் நிறைய போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து லாங் ரைட்ஸ் போகலாம். செகண்ட் கொஸ்டின் எப்படின்னா வந்துட்டு எஸ் கௌதம் கேட்டிருக்காரு. சஜஸ்ட் பெஸ்ட் 200cc பைக். 200cc பைக்குன்னா வந்துட்டு நீங்கள் பல்சரில் போகலாம், இல்லைனா வந்துட்டு அப்பாச்சியில் போகலாம். லாங் ரைட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற 200cc பிலோ 200cc பைக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்னா சரத்ராஜ் எம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து புல்லட் எலக்ட்ரா வாங்கலான்னு இருக்காரு. ஸோ ஒரு ரிவ்யூ வீடியோ கேட்டிருக்காரு. கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. நான் வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக பெங்களூரில் வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க ஒரு 1 வீக்கு. ஸோ அடுத்த ஷோரூம் ஓப்பன் பண்ண அப்புறமா இன்னொரு காண்டாக்ட் பண்ணிட்டு நான் அந்த ஒரு பைக் வீடியோ பண்ணிடுறேன். அடுத்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காருன்னா ரைடர் பரணி எஸ்பி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் லடாக் எப்போ போகிறீங்க, எவ்வளோ டேஸ் பட்ஜெட்? ஸோ நான் வந்து லடாக் வந்து நெக்ஸ்ட் ஜூனில் பிளான் பண்ணியிருக்கேன். 100% பிளானிங் கரெக்டாக இருக்குது. பட் எப்படின்னு தெரியல. எவ்வளோ டேஸ்ன்ற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 month, மோர் தேன் 30 days, கண்டிப்பாக 30 days ட்ரிப் வந்து பிளானில் இருக்கும். அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட் தான் 60 to 70 முன்னாடி பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட் பட்ஜெட் இன்னும் கால்குலேட் பண்ணலை. ஸோ கூட வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் நான் சொல்கிறேன், ஏன்னா எத்தனை பேர் வராங்க என்ன எதுன்னு தெரியல. ஸோ அந்த டைம் பிஃபோர் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசிட்டு இருக்கேன். அதாவது 53 கொஸ்டின் படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை ஸ்பீடாக போகிறேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன் எதுக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் யார் என்ன கேட்டிருக்காருன்னா சுது NS07 அப்படின்ற ஐடி. இந்த மென்ஷன் பண்ணுற எல்லா ஐடியா பார்த்தீங்கன்னா Instagram ஐடிஸ். நோட் இட். வாட் இஸ் யுவர் ஏஜ் பிரதர்? சூப்பர் கொஸ்டின். என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 ப்ரோ. கொஞ்சம் வயசாகிட்டல. ஆமாம். அப்புறம் அடுத்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காருன்னா ஸ்கார்பியன் நிதின் _நிதின் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஹிமாலயன் ஒரு வண்டி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. அதாவது நான் வந்து ஆக்சுவலாக ஹிமாலயன் வாங்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எய்ம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா பிஃபோராகவே நான் கிளாசிக் வச்சுருந்தனால வந்துட்டு எனக்கு வந்து அடுத்த பைக் உடனே வாங்கணும் அப்படின்ற புது பைக் ஒன்று வாங்கணுன்ற ஆசை கிடையாது. சடனாக பார்த்தேன் அந்த பைக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு வாங்கலாம் அப்படின்ற தாட்டில் தான் வாங்கினேன். அந்த பைக் நான் வாங்கலாம், வேறு எந்த பைக்கும் வாங்கிட மாட்டேன். ஸ்டில் நான் கிளாசிக் தான் வச்சுருந்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காருன்னா தேகம் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. நான் வந்து ப்ரோ ஃபார் பிகினர் ஹிமாலயன் செட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகலாம். அதாவது எடுத்த உடனே ஒரு ஹை சிசி பைக்ஸ் வந்து ஒரு பெரிய பைக் எடுத்து நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட்ஸ் ஹிமாலயனில் இப்போ நிறைய பைக் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ஃபீல்டில் பார்த்தா வந்து இன்டர்செப்டர் அண்ட் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் பைக்ஸ் வந்து இருக்கும். நிறைய இப்படி ப்ரீவியஸ்லாம் பேசியிருப்பேன். அது என்னன்னா சடனாக வந்து எடுக்கிற புது பைக்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி ஹை சிசி எடுக்கும்போது அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட் ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு தோணும். வேறு ஒரு பைக் பார்த்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டு பார்க்கலாம், அது பெட்ரு. அடுத்த கொஸ்டின் என்ன வந்துட்டு பேபி ஆன் போர்டு பேபி கேட்டிருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவர் அந்த Q&A செக்ஷனில் கொஞ்சம் தான் வேர்ட்ஸ் டைப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தா ஒரு 3-4 Q&A சேர்த்து கேட்டார். என்ன கேட்டிருக்காருன்னா அவர் ஆக்சுவலாக கத்தாரில் இருக்கார். ஐஎம் விக்கி அகைன் ஃப்ரம் கத்தார் அப்படின்னு போட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ண அப்புறமா ஸோ ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, அதாவது சேனல் அப்கிரேடு ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா, ஏதாவது என்னோட இதில் சேஞ்ச் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரான்னு கிளியராக தெரியல. கேமரா சேஞ்ச் ஆகுமா, பைக் சேஞ்ச் ஆகுமா கேட்டிருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக 10 வரல. 10 கூட பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸாக நான் வந்து ட்ரைபாட் வாங்குறது கொஞ்சம் அசரிஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ரீச் போயிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கேற்ற இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வந்து சேனலில் நீங்கள் பார்க்கலாம். பட் ஸ்டில் நான் இப்படியே தான் இருப்பேன். இந்த அசரிஸ் தான் கொஞ்சம் மாறும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் யாருக்கு என்ன கேட்டிருக்காருன்னா சுரேஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஆனால் ஃபியூச்சர் ரைட் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபியூச்சர் ரைட்ஸ் வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணல ப்ரோ. ஏன்னா இப்போ இருக்கிற லெவல் தெரியும். ஸோ தேவையில்லாமல் பிளான் பண்ணி ஆல்ரெடி ஆகஸ்ட் நாங்கள் ரைட் பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அது அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன அப்புறமா அடுத்த லாங் ரைட்ஸ், அதாவது மோர் தென் 2 days 3 days அந்த மாதிரி ரைட் எல்லாமே அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு ஒரு இதுதான். இப்போ எதுவுமே நான் பிளான் பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா SDuker 6699 ரைடர் அப்படின்ற கேட்டிருக்காரு. யூடியூப்பில் இன்கம் வருதா அப்படின்னும். சூப்பர் கொஸ்டின் தான். பட் வரலன்னு சொல்ல மாட்டேன். அதாவது கைக்கு எதுவும் வரல. இப்போ தான் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் ஆயிருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக இருந்தால் எனக்கு ஆட் வர ஆரம்பிச்சது. அதுலேருந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ தான் வந்து போயிட்டு இது வரைக்கும் எனக்கு வந்து கையில் அமௌண்ட்டாவோ இல்லை அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டாவோ எந்த பிரச்சனை வரல.
இன்னொரு உண்மையை சொல்லணும்னா வந்துட்டு அந்த பின் நம்பர் சொல்லுவாங்கள்ல, அதுவே எனக்கு நேற்று தான் வந்து எனக்கு வந்து கை கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டெப், இன்னும் டைம் இருக்குது, ரொம்ப நாளாகும். அது மாதிரி நிறைய சொன்னதான் யூடியூப் இன்கம் வரும்ன்ட்டு அப்படி வந்து யாரும் மைண்ட் செட் கொண்டு வராங்க, அதெல்லாம் பெருசாக வராது. ஓகே, அடுத்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காருன்னு பார்ப்போமா? இதில் முடிச்சோமோ? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வினித் குமார் கே அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து ஹவு எடிட் யுவர் வீடியோ சொல்லி, அப்போ வீடியோ வந்து எதில் எடிட் பண்ணுறோன்ட்டு என்னோட எடிட்டிங் பார்த்து தெரியும், பெருசாக எல்லாம் பில்டப் கொடுக்குற அளவுக்கு பெருசாக இருக்காது, பேசிக்காக தான் இருக்கும். நான் வந்து லேப்பில் தான் பண்ணுறேன், ஃபிலிமோர் அப்படின்ற ஆப்பில் பண்ணிட்டுருக்கேன், பேசிக் எடிட்டாக பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒயிட் வூல்ஃப் ரைடர் 46 கேட்டிருக்காரு. ப்ரோ ஹைட்ரோகிராஃபிக் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஓப்பனாக சொல்லிட்டேன், எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் வந்து இதை இன்னும் தேடி பார்த்து வேணா உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். நான் வேணா ப்ரைவேட்டாக உங்களுக்கு நான் செப்பரேட்டாக அனுப்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் சடனாக வந்து வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் கிடைக்கல எனக்கு. அதெல்லாம் ரொம்ப கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் தனியாக வேணா வீடியோ மேக் பண்ணுறதுக்காக வேணா முடிஞ்சா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டிடியூட் ஹேக்கர் கேட்டிருக்காரு. அப்பாவி பெங்களூர் லாக்டவுன் ஆயிருக்கு, எப்போ முடியும்னு தெரில, முடிஞ்சால் ரைடு போகலாம், சீக்கிரம் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூர் வாங்க, பெங்களூர் விட்டு எஸ்கேப் ஆனாலும் நீங்களாம். அப்புறம் ரெனீஷ் காலின்ற கேட்டிருக்காரு. நம்ம கேம்பிங் அதாவது கேம்பிங் பண்ணுறது, டென்ட் ஸ்டே, குக்கிங் எல்லாம் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் பண்ணுறதுக்கு என்னோட ஒப்பீனியன் கேட்டுக்காரு. பண்ணலாம், பண்ணக்கூடாது இல்லை, பட் பண்ணலாம். என்னென்னா வந்துட்டு முடிஞ்சால் வந்து அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இல்லைனா அங்கே ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டாஸ், நம்ம இப்போ யூடியூப் ஆகும்போது இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இங்கே பழக்கம், அது மாதிரி அங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன்ட் இருந்தால் பெஸ்ட்டு. இல்லாத டைமில் வந்து நம்ம போய்ட்டு டென்ட் ஸ்டே பண்ணோன்னா அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் கண்டிப்பாக நம்மள்ட்ட ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நம்ம யூடியூபர் எம்கே அவர் கேட்டிருக்காரு. என்னன்னா வந்து அப்படியே பெங்களூர் எஸ்கேப் ஆகி திருநெல்வேலி பக்கம் வாங்க, மாஸ்க் காட்டலான்னு. மாஸ்க் காட்ட முடியாது, பிடிச்சி கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. இப்போதைக்கு வரவேன், நான் பொறுமையாக வரேன், இன்னும் 2-3 மாதம் போட்டு. கொரோனாக்காக பயந்தில்லை, அந்த போலீஸே பிடிச்சாங்க, ஹாஸ்பிட்டல் லாக்டவுன், அதுக்காக பயந்து தான் வராமல் இருக்கேன். வரேன், சீக்கிரமாக வரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காருன்னா டாம் ரைடர் 19 கேட்டிருக்காரு. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பைக் ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்ல வர கருத்து அப்படின்னு கேட்டிருக்காரு. ட்ரீம் இருக்கும், அதுக்காக வந்துட்டு நம்மளால் வாங்க முடியாது எதுவும் பைக் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நானே மிடில் கிளாஸ் தாங்க, நான் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அப்படின்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, நான் மிடில் கிளாஸ் தான். ஸோ வந்து நம்ம நினச்சி இது பண்ணி சேவிங்ஸ் பண்ணி இல்லை வந்து அதை வந்து வாங்கணுன்ற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபயர், ஒரு வெறி இருந்தால் மட்டும் வாங்கிடலாம். ஸோ ட்ரீம் விட்டுறக்கூடாது, அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து ஷாம் சாம் 81 கேட்டுக்காரு. ப்ரோ மீட்டப் வைங்க ப்ரோ சென்னையில் ஃபியூச்சரில். கண்டிப்பாக ப்ரோ இப்போ வைக்கணும், நம்ம உறவுகளெல்லாம் மீட் பண்ணலாம் வேண்டாமா? சென்னையில் நிறைய இருக்கீங்க. சென்னையில் மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நான் வந்து மைண்டில் செட்டப் வச்சிருக்கேன். அது வந்து இப்போதைக்கு உடனே வைக்கிறது இல்லை, அந்த டைம் வரும்போது அந்த பிளேஸ்லாம் நான் வந்து ஒரு மீட்டப் கண்டிப்பாக வச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணுவேன். தென் அடுத்து பட்ஜெட் பைக்கர் கேட்டிருக்காரு. ஏன் உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சான்னு. சத்தியமாக எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. எனக்கு நான் ட்ரிப்பெல்லாம் போவேன், பட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண வீடியோ பண்ணுற ஐடியாவே இல்லை. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார், அப்போ இன்னொருத்தர் சஜஸ்ட் பண்ணார், நீ வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வந்து பேச வராது, எடிட் பண்ண வராதுன்னா ஸ்டார்ட் பண்ணாமலே ஒரு 2 மாதம் இருந்தேன். சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட் வீடியோஸ்லாம் வேணா வந்து பேக்கில் போய் பார்த்து வர ரொம்ப காமெடியாக தான் இருக்கும், இப்போ அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி சடனாக அப்படியே வந்துட்டு தோணிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேசி ரைடர் பிரசாத் கேட்டிருக்காரு. ப்ரோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் அண்ட் விளாக்ஸ் பண்ணணும் என்று ஏன் ஆசை வந்துச்சுன்னு. ஆக்சுவலாக விளாக்ஸ் பண்ணுற ஆசை இல்லை, இப்போ சொன்னால் அதே கொஸ்டின் இப்போ சொன்னேன். நான் ட்ராவல் பண்ணுற ஆசை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எப்படி வரும், பைக் வாங்கினா தான் வரும், பைக்கை பார்த்தா வரும், அது மாதிரி தான் எனக்கு ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா. பைக் இல்லாத டைமில் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுற இருக்கும், பட் பைக் ட்ராவல்ன்றது பைக் வாங்கின அப்புறமா கொஞ்சம் வந்து வெறி கூட்டிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் இட்ஸ் ராகுல் கேட்டிருக்காரு. ப்ரோ ஃபியூச்சரில் நம்ம ரைட்ஸ்லாம் போகலாமா? கண்டிப்பாக போகலாம் ப்ரோ. நான் யாருமே வர வேணாம்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சேர்ந்து போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போதைக்கு இல்லை, நீங்களே கேட்டீங்களா ஃபியூச்சர், கண்டிப்பாக ஃபியூச்சரில். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தி லேசிபம் ட்ராவலர் கேட்டிருக்காரு. ப்ரோ ஹிமாலயன் ஆர் அட்வென்ச்சர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்ட்டு. அவங்க கமெண்ட்டை திரும்ப நான் வந்து பார்த்துருந்தேன். நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணலாம், ஏன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியூக் அட்வென்ச்சர் 390 போங்க தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் சடனாக உங்களுக்குன்னு திங்க் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு செட் ஆகாமல் தெரியல. உங்கள் பாடி ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாலயன் தான் சூட் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் எதுக்கு வந்து பெட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு ஷோரூமில் போயிட்டு 2 ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் வந்து அதுக்கான சஜஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் உட்காந்து பார்த்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா MKT கிங் மேக்கர் கேட்டிருக்காரு. அண்ணா ஹீரோ 7 நீங்கள் யூஸ் பண்ணால் கேமரா இன்டோர் அண்ட் அவுட்டோர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, இது ஒர்த்து பைங்க? கண்டிப்பாக ஒர்த்து பைங்க தான். நீங்கள் எதுவும் ஒர்த்து பைங்க தான். இதுக்கப்புறம் அவருடைய 8மே வந்து அதாவது GoProவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்த்து பைங்க தான். நான் எடுக்கிற எல்லா வீடியோஸுமே இப்போ ஷூட் பண்ணுறது GoPro தான், எடுக்கிற எல்லா வீடியோஸுமே வீட்டில் எடுக்கிறது வெளியே இருக்கிற எல்லாமே எனக்கு ஒரே கேமரா தான், GoPro 7 தான் யூஸ் பண்ணிருக்கேன், எடுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா கேமர் ஆம்பர் கோல்ட் 18 அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து ப்ரோ வாட் இஸ் அ டெஸ்டினேஷன் இஃப் எனி அப்படின்னு. அதை நீங்கள் எதை கேட்குறீங்க புரியல, என்னோட லைஃப் டெஸ்டினேஷன் கேட்குறீங்களா இல்லை வந்து ஒரு பிளேஸை கேட்குறீங்கன்னு தெரியல. ரெண்டுமே வந்துட்டு ஒரு எனக்கு வந்து டெஸ்டினேஷனே கிடையாது. என்னோட இன்ஸ்டாலே சரி நான் இது போட்டிருப்பேன், கோட்டை போட்டிருப்பேன், டெஸ்டினேஷன் நான் ரீச் பண்ணாலும் அது என்னோட டெஸ்டினேஷன் கிடையாது. திரும்ப அடுத்து ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டு போயிட்டு இருக்கணும். பிளேஸ் ஆகட்டும் இல்லை லைஃப்பில் என்ன ஒரு பாயிண்ட்டுமே எண்டுன்றதே வைக்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அரா லைஃப் 05 அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்துட்டு வென் அண்ட் ஹவ் யுவர் பைக்கிங் பேஷன் கேம் டு யூ ப்ரோ அப்படின்ட்டு. இது நான் முன்னாடி ஆன்சர் பண்ணேன். ஸோ வந்து பைக்கிங் பேஷன் எனக்கு சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் வாங்குறதுக்கு எனக்கு கனவு வந்து ரொம்ப எல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரொம்ப கேட்டு எல்லாரும் சைக்கிள் வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த சைக்கிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போவும் ஸ்டில் ட்ரீம் பெருசாக இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்ராம் அப்படின்னு 749 கேட்டுக்காரு. யுவர் ஏஜ் ஆல்ரெடி சொன்ன 28 சேம் தான். தேவாடா அவர் கேட்டுக்காரு, நான் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எனி லவ் க்ரஷ் எனிதிங் அப்படின்ட்டு. இவர் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டால் தெரியும், எனக்கு நைட்டு சோறு கிடைக்காது அதுதான் கேட்டிருக்காரு. ஸோ நிறைய இருக்குது ப்ரோ. அது சின்ன வயசுலேருந்து நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்கிற டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு க்ரஷ் இருக்குமே, அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து கிண்டக்கூடாது பப்ளிக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வின்ஸ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, யுவர் ட்ரீம் ட்ரிப் வித் யுவர் பார்ட்னர் அப்படின்ட்டு. நிறைய பிளேஸ், அதாவது வேர்ல்டு பூரா சுற்றணும் இருக்குது, அப்படியே முடியலையா இந்தியாவை சுற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ட்ரீம், அதாவது கொஞ்சம் பெரிய ட்ரீம் வச்சுருக்கோம் லடாக். நாங்கள் 2 பேர் சேர்ந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அதாவது கேட்டுக்கே வந்துட்டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வந்து ஒரு கப்பிள்ஸாக வந்து பைக்லேயே போகணுன்ற ஒரு ட்ரீம் இருக்குது. கண்டிப்பாக போகிறோம். ஆனால் அது வந்துட்டு எப்போன்னு தெரியல, கண்டிப்பாக போகிறேன். அடுத்து குட்டீஸ் எம்ஜின்ற கேட்டுக்காரு, லாங் ரைட்ஸுக்கு போகிறப்போ என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டுக்காரு. நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. பொதுவாக வந்து லாங் ரைட்ஸ் போகிறதா இருந்தாலே இது மாற்றலாம் அது மாற்றலாம் அப்படின்னா கிடையாது. நீங்கள் நார்மலாக ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டே சாப்பிடுங்க, அதான் உங்களுக்கு செட் ஆகும். இல்லைனா ஃபுட் பாய்சன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி போகிற பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனான ஃபுட்டு சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து எப்படிலாம் உடம்பு தேர்த்துறது அது தின்னலாம் வைத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. நார்மல் ஃபுட்டே உங்களுக்கு போதுமானது. அடுத்து யூஆர்எஸ் சதீஷ் கேட்டுக்காரு, ஹாய் ப்ரோ, அவர் புது சப்ஸ்கிரைபர் 5.3 ஹைட்டு, அவருக்கு என்ன பைக்கு செட் ஆகும், ஹிமாலயன் டாமினர் அப்படின்ட்டு. நீங்கள் 5.3 சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு 2 பைக்குமே உங்களுக்கு கால் எட்டுறது மேபி கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. எதுக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்ட் ரைடு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ 2 ஷோரூம்லேயே போய்ட்டு டெஸ்ட் ரைடு பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. அப்படியே உங்களுக்கு ஹைட் இல்லை ப்ராப்ளம் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஹைட் கம்மியாக இருக்கவங்க எப்படி வந்து பைக்கை மேனேஜ் பண்ணலாம்னு வீடியோ போட்டுருக்கேன், டிப்ஸ் போட்டுருக்கேன். அதுவும் பார்த்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த பைக்குனாலும் உங்களுக்கு செட் ஆகிற சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் JCCGIன்னு போட்டிருக்கு நேமு. யுவர் ஃபேவரட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காரன். இதுவரை ட்ரெக்கிங்காக எங்கேயும் போனதில்லை ப்ரோ. அதாவது நார்மல் ஷார்ட்டாக 1 டே ட்ரிப்பில் ஹில்ஸ் கிளைம் பண்ணல அந்த மாதிரி ட்ரெக்கிங் எதாவது போயிருக்கேன். பெருசாக வந்து இப்போ 1 டே ஃபுல்லாக வந்து ட்ரெக்கிங் போய் அங்கே ஸ்டே பண்ணுற அந்த மாதிரி போனதில்லை. பட் ஃபியூச்சரில் போகணும்னு ஆசை இருக்குது, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் 3893 கேட்க அப்படின்னு கேட்டிருக்காரு, ப்ரோ பைக் GPS ட்ராக்கர் போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி 2 கேட்டிருந்தாங்க. நான் முடிஞ்ச செப்பரேட்டாக வீடியோ பண்ணிடுறேன் ப்ரோ. அது ஏன்னா நான் வந்து அந்த டிவைஸ் நான் ஃபிட் பண்ணலை. நான் ப்ரீவியஸாகவே இந்த வண்டி வாங்குற டைமில் வாங்கி ஃபிட் பண்ணலாம்னு திங்கிங்கில் இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி பைக்காக இருக்கா, நம்ம வெளியே விடும்போது யாராவது திருடிட்டு போவாங்க அப்படின்ட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒயரிங் கட் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் வாரண்டி போய்டும் அப்படின்ற ரீசன் வேறு பண்ணலை. ஸோ நான் முடிஞ்சால் பண்ணுவேன் என் பைக்கு, இல்லைன்னா நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா டான் இன் மை கிங்டம் அவர் கேட்டிருக்காரு, ப்ரோ திருப்பூர் வருவீங்களான்ட்டு. வரும் ப்ரோ, பக்கம் தானே, சிம்பிள். நம்ம எப்படின்னா சென்னை கிராஸ் பண்ணிங்க, எதாவது நம்ம பிளேஸ் கிராஸ் பண்ணும்போது திருப்பூர் வரும். வந்தால் வந்து கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன், பார்க்கலாம். அடுத்து திலீப் ரெட்டி 92 கேட்டுக்காரு, ஹேவ் யூ எவர் ட்ரைடு லிக்யூமோல் இன்ஜின்? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நான் வந்து ஹிமாலயன் கேட்டுக்காரு. நான் ஷோரூம்லேயே தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி வெளியே எதுவுமே ட்ரை பண்ணல. சேம் அங்கே ஷோரூமில் என்ன பண்ணுறாங்களோ அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். அடுத்து அஜய் பெருமாள் 007 கேட்டுக்காரு, ப்ரோ இன் RS200 வி கேன் கோ லாங் ரைட்ஸ். RS200 போகலாம், பட் அதை விட நான் சொல்கிறது நீங்கள் NSA ட்ரை பண்ணலாம். ஆனால் அது RS பார்க்கும்போது பைக்கே கொஞ்சம் ஹியூஜாக இருக்கும். நம்ம லக்கேஜ் இது அது மாதிரி வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் NS200 ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அதுக்காக அதான் இல்லை, நீங்கள் வேணா எதுவும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மிஸ்டர் சைக்கோமோனி அப்படின்னு கேட்டுக்காரு, ஒய் ஏபிஎஸ் பிரேக் நாட் சூட்டபிள் ஃபார் ஆஃப் ரோடிங், ஏன் சூட் ஆகாது அப்படின்னு கேட்குறேன். சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. முடிஞ்சால் பெரிய வீடியோ பண்ணுங்க அப்படின்ட்டு. முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி பெரிய வீடியோ பண்ணுறேன். சிம்பிளாக சொல்லணும், நான் வந்து ஏபிஎஸ் சூட் ஆகுதுன்னா நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பண்ணும்போது கல்லெல்லாம் தாரமாக இருக்குமா, நம்ம வந்து ஏபிஎஸ் பிடிச்சோன்னா 2 பிரேக் வந்து விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சடனாக ஒரு மணலில் போகும்போது, ஏன்னா நானே ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். என்னோட பைக் ஆக்சுவலாக சுவிச்சபிள் ஏபிஎஸ் கிடையாது, பட் BS6 இருக்குது. இதுவும் இருந்துட்டு தான் நல்லா இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக விட்டு பிடிக்கும். நம்ம ஒரு மணலில் ஜம்ப் அடிக்கிறோம்னா பிரேக் அடிச்சோன்னா நம்ம அடிச்சு நின்றுவோம் நினைப்போம். பட் விட்டு பிடிக்கிறதால வந்துட்டு ஆஃப் ரோடிங் செட் ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா நானுமே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா முத்து ஆரின்னு போட்டிருக்காரு, ப்ரோ ஹிமாலயன் இல்லைனா நீங்கள் எந்த பைக் வாங்கியிருப்பீங்கன்ட்டு. இது நான் ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, எனக்கு அந்த பிளானிங் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான், அதை அப்படியே ரிமைண்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முகி எஃப்செட் அப்படின்ற கேட்டிருக்காரு, இந்த நம்ம பேர் வச்சுருக்காரு அவர். லவ் ஸ்டோரி வீடியோ எப்போ போடுவீங்க ப்ரோ? இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கிரிப்ட்லேயே இல்லையாடா. லவ் ஸ்டோரி வீடியோ மேக் பண்ணலாம், நம்மளும் பண்ணுவோம், பண்ணி போட்டுருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காருன்னா ஷாம் பெனடிக், நம்ம ஃப்ரெண்டு தான். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் எப்படி தோணுச்சு அப்படின்ட்டு. நண்பா நான் அப்போயே சொன்னேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இம்ரோஸ் அப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம அருள் ஜோதி இப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் வந்து கொஞ்சம் இது பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான், வேறு என்ன. அடுத்து கோவை விளாகர் கேட்டிருக்காரு, ஹெல்மெட்டில் GoPro கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணும்போது கழுத்து வலி, அதாவது ஹெட் ஏதாவது பெயின் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு வெயிட் ஜாஸ்தியாகும்போது கழுத்து வலியும் அப்படின்ட்டு. நான் என்னோட தாட்னா 1.5 கிலோ ஹெல்மெட் நம்ம தள்ள வைக்கும்போது தம்மா 90 கிராம் வரக்கூடிய கேமரா வைக்கிறதுனால பெருசாக வெயிட் ஏற போகிறதில்ல. தாராளமாக நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஒன்றும் வராது, ப்ராப்ளம் இல்லை. வீடியோ ரொம்ப லெங்காக போயிட்டு இல்லை, போர் அடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி வேறு வழி, நான் 2 பார்ட்டாக பண்ணலாம் யோசிச்சேன். சரி வேணாம், ஒரே பார்ட்டாக எவ்வளோ டைம் ஆனால் டக்கு முடிச்சிடலாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த கொஸ்டின் டக்குன்னு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எதில் முடிச்சேன் நம்ம கிங் ஆஃப் ஆஃப் ரோட் வந்து கேட்டுக்காரு. நான் வந்து ப்ரோ ஒரு யூடியூபராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அபவுட் திஸ் லாக்டவுன் அண்ட் உங்கள் ஏஜ் என்ன? ஏஜ் நிறைய சொல்லிட்டேன் நான், 28 ஏஜ். யூடியூபராக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, யூடியூபராக ஃபீல் பண்ணுறத விட ட்ராவல் வ்ளாகராக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, வெளியே சுத்த முடியாத கடுப்படிக்குது. யூடியூபரானா வீட்டில் உட்காந்து இது மாதிரி ஏதாச்சும் கண்டென்ட் யாராவது எடுத்து கொடுத்தா பேசுறதுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கும்.
பட் ஜாப்னு ஒன்று போகணும்ல, அதுவும் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா vlogger பெர்கின் அவர் கேட்டிருக்காரு, பெஸ்ட் மொமெண்ட் இன் ரைடிங்கில் வந்து பெஸ்ட் மொமெண்ட்டை பார்த்தா வந்து அப்படியே ஹைவேல போகிறதுல எனக்கு பெஸ்ட் மொமெண்ட்டாக இருக்காது. ஒரு ஃபாரஸ்ட்டில் இல்லை வந்து ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணுறப்ப தான் செம த்ரில்லிங்காக இருக்கும். அது மாதிரி ஒரு ஹில்ஸில் வந்து டேனிங்கில் போகும்போது ஒரு மலை சாரல், அந்த ஃபாகு மிஸ்டெல்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு அப்படி போகிறது தான் பெஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும் எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் சிட்டி, ஹவு டு யூ பிளான் யுவர் பட்ஜெட் ஃபார் ட்ரிப் கேட்டார். எப்படி சேவிங்ஸ் எப்படி பண்ணுறேன் ட்ரிப்புக்கு, சேவ் பண்ண மாதிரி, அதாவது ஒரு மந்த் ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் ட்ரிப் போவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அதாவது ஜஸ்ட் பிளான் பண்ணுவோம். அதாவது இந்த பிளேஸில் எவ்வளோ காஸ்ட் ஆகுறது நான் ஒரு வீடியோ போட்டுருப்பேன். நீங்கள் முடிஞ்சால் வந்து பேக்கில் போய்ட்டு வீடியோ பார்த்து பாருங்கள், எப்படி பிளான் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தாலும் தெரியும். சிம்பிளாக சொல்லணும்னா வந்து நான் ப்ரீவியஸாகவே எல்லாம் பிளான் பண்ணி நோட் பண்ணி எவ்வளோ காஸ்ட்னு எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் எவ்வளோன்றது எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை வந்து ஏதாவது பண்ணி எக்கத்தப்பா தான் பண்ணி தான் போகணும் முடிவு பண்ணிட்டா போயிட வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கட் ரோசி கேட்டுக்காரு, யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க குருநாதா, ஸ்டோரி சொல்லுங்கன்னு. எப்படியும் 2020 முடிஞ்சு 2021 தான் ரைடு. அது கண்டிப்பாக அப்படி தான். நான் அந்த ஸ்டோரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ரீசன் சொல்லிட்டேன் நண்பா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைடிங் சோர்ஸஸ்ன்னு கேட்டுக்காரு, வாட் மேட் யூ டு ஸ்டார்ட் யூடியூப். சேம் இப்போ அதே கொஸ்டின் தான். விச் யூடியூபர் இன்ஸ்பயர்ஸ் யூன்னு கேட்டிருக்காரு. எந்த யூடியூபர் இன்ஸ்பயர் அப்படின்னுலாம் இல்லை ப்ரோ. நான் வந்துட்டு எனக்கு வந்து யூடியூபர் இல்லை, நான் வந்து ட்ராவல் எனக்கு சும்மாவே போக அப்படி நான் முன்னாடி சோலோ ரைடு தான் போயிட்டு இருப்பேன். நானும் என்னோட ஒய்ஃப் போவேன், இல்லை நான் தனியாக அப்படி தான் போயிட்டு இருப்பேன். இப்போ தான் வந்து நீங்கள் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சேரும்போது கொஞ்சம் வரலாமான்னு கேட்கும்போது சரி வாங்க அப்படின்னு போகிறது தான். மற்றபடி நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படின்னு இல்லை. பட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேர் அதை மோட்டோ விளாகிங் பண்ணுற யூடியூபர்ஸ் வீடியோ கொஞ்சம் பார்ப்பேன், எந்த பிளேஸ் போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கிட்டத்தட்ட எண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காருன்னா அவரே தான் திரும்ப கேட்டிருக்காரு. ஆனால் இப்போ தான் நோட் பண்ணிட்டேன். நான் வந்து ரைடிங் சோர்ஸஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கேட்டிருக்காரு. 2 தான் ஆன்சர் பண்ணிட்டேன். 3வது கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யூடியூப்னா நம்ம கண்டென்ட் தான் முக்கியம். நம்ம எந்த இதில் நம்ம வீடியோ போட போகிறோன்றது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அது மணி தேவையில்லை, நம்ம மைண்டே போதுமானது தான். நம்ம எப்படி வீடியோ போட போகிறோம், இதை என்ன பண்ண போகிறோன்றதான் அதுவும். அது போக என்ன வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கேமரா வேணும், அது வேணும் இல்லை, பேசிக்காக மொபைல் இருந்தாலே போதும். நம்ம மைண்டில் வரக்கூடியதை பேசி ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு ஒரு மொபைல், அது மட்டுமே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைடிங் சோர்ஸ் திரும்ப அவரே தான். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற எடிட்டிங்கு, லேப்பில் ஃபிலிமோரான்ற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். பேசிக் தான் அது. சேம் அவரே தான். அடுத்த கொஸ்டின், யுவர் ட்ரீம் லொக்கேஷன் வுட் யூ லைக் டு விசிட் இன் ஃபியூச்சர் அப்படின்ட்டு. ட்ரீம் லொக்கேஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லடாக்கு. அது போயிட்டு வந்துட்டேன்னா வந்துட்டு அடுத்த ட்ரீம் வந்துட்டு வேறு செட் கோல், அதான் சொன்னேன் டெஸ்டினேஷனே கிடையாது அப்படின்ட்டு. அடுத்த ஒரு பிளேஸ் நம்ம டெஸ்டினேஷன் வச்சுட்டு அங்கே போயிட வேண்டியதான். அடுத்து ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின், யுவிராஜ் 752 கேட்டிருக்காரு, நெக்ஸ்ட் பைக் ஏதாச்சும் வாங்க பிளான் இருக்கா ப்ரோ அப்படின்ட்டு. இப்போதைக்கு சத்தியமாக பிளான் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லேஸ் போட்டு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, கையில் ஒன்றும் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குது. பைக் வர லோன் இன்னும் 1 இயர் இருக்குது. ஸோ அது முடிஞ்ச அப்புறமா வேணா வந்து ஏதாச்சும் தோணும், அதை பார்க்கும்போது ஐயோ நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான், கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் வந்து நேற்று ஈவினிங் போட்டு இன்றைக்கி அடுத்த நாள் ஈவினிங் அந்த டைம் வரைக்கும் வர எல்லா கொஸ்டினும் பண்ணலான்னு இருந்தேன். பட் இப்போயே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்துச்சா. ஸோ வந்து ஃபுல்லாக அடுத்த ஈவினிங் வரைக்கும் பண்ணால் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஃபுல் டைமிங் ஒரு 2 hours முன்னாடியே வந்து அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட். எனக்கு கொஸ்டின் நிறைய போகுது. அதனால் இனிமேல் அடுத்து இது மாதிரி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு பார்ட்டில் முடியாது, 2 பார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை அப்போ பார்க்கலாம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி போடுறேன், நீங்கள் போய்ட்டு அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்து கொஸ்டின் ஏதாவது கேட்கணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா வந்து கேளுங்க. நான் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு வீடியோ ஆன்சராகவே ப்ரொவைட் பண்ணேன். நம்ம டைப் பண்ணி பதில் சொல்கிறத விட அப்படி நேருக்கு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இதனால கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர்லாம் பண்ண வேண்டாம், அந்தளவுக்கு இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ தானே இது. அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.